Hi friends, welcome back to Birlas Parvai. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் கார்ஸ்ல P அப்படின்னு சொல்லி ஒரு மோட் இருக்கும், N அப்படின்னு ஒரு மோட் இருக்கும். அதாவது பார்க்கிங் மோட் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம், நியூட்ரல் மோட் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம், இன்னொரு எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இந்த மூணை பற்றியும் ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு டெமோவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன் இந்த வீடியோ பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸில் நிறைய பேர் இந்த Pக்கும் Nக்கும் என்ன டிஃப்ரென்ஸு அப்படிங்கிறத பற்றி கேட்டிருந்தாங்க. எல்லாத்தையுமே லைவாக ஒரு டெமோவோட இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து இந்த P மோட் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். அதாவது ஒரு பார்க்கிங் மோட் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்கிறோம். அப்படின்னா அந்த இடத்துல என்ன நடக்குது, இது பார்க்கிங் பிரேக் அப்படிங்கிறத நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா என்ன நடக்குது. ஏன் இதை பற்றி நான் சொல்கிறேன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் என்ன கேட்டாங்கன்னா, நான் தான் P மோடில் போட்டேனே, மறுபடியும் நான் எதுக்கு ஹேண்ட் பிரேக் போடணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெண்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸை பற்றி நம்ம பேசிடலாம். இந்த P மோட் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம காரில் இருக்கிற கியர் பாக்ஸை வந்து லாக் பண்ணோம். நத்திங் பட் நீங்கள் ஒரு மேனுவல் காரில் வந்து நீங்கள் காரை நிப்பாட்டும் போது ஃபர்ஸ்ட் கியர்லேயோ ரிவர்ஸ் கியர்லேயோ போட்டு நீங்கள் காரை நிப்பாட்டுவீங்க. அந்த இடத்துல என்ன நடக்குது, வீலில் இருக்கிற பிரேக் எதுவுமே வந்து அப்ளை ஆகிறது கிடையாது. கியர் பாக்ஸ்குள்ளே இருக்கிற கியரை வந்து நம்ம அந்த இடத்துல லாக் பண்ணுறோம். அந்த மாதிரி தான் இந்த P மோடுமே. இந்த P மோடு என்ன பண்ணுது அப்படின்னா, கிட்டத்தட்ட மேனுவல் கியரில் நம்ம ஒரு ஃபஸ்ட் கியரில் நிப்பாட்டுற மாதிரி அப்படின்னு நீங்கள் அசூம் பண்ணிக்கோங்க. ஆனால் ஸ்பெஷலாக இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் கார்ஸில் கியர்ஸை லாக் பண்ணுறதுக்குனே வந்து ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க. அதை தான் இந்த P மோடு வந்து உங்களுக்கு என்கேஜ் பண்ணி விடுது. சரியா? பட் அதே இது பார்க்கிங் பிரேக்கை நீங்கள் போட்டிங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ரியர் வீல் ரெண்டு வீலுக்குமே வந்து என்ன ஆகும், ஃபிசிக்கலாக பிரேக்கையே வந்து அது உங்களுக்கு எனேபிள் பண்ணிவிடும். அப்போ வீலையே என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த பார்க்கிங் மோடு வந்து உங்களுக்கு லாக் பண்ணுது. அப்போ நான் P மோடில் போட்டுட்டேன் அப்படின்னா நான் ஹேண்ட் பிரேக்கை போட தேவையில்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, போட்டால் ரொம்ப நல்லது. இட் டிபெண்ட்ஸ். ஆக்சுவலாக ஒரு ஃப்ளாட்டான ஒரு சர்ஃபேஸில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் P மோடில் மட்டும் வச்சுட்டே நீங்கள் வண்டியை பார்க் பண்ணலாம். பட் நீங்கள் ஒரு ஸ்லோப்பில் ஒரு ஹில்லெல்லாம் காரை நிப்பாட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பார்க்கிங் மோடில் வச்சுருந்தா கூட நீங்கள் பார்க்கிங் பிரேக்கையும் என்கேஜ் பண்ணிக்கிறது ரொம்பவே கரெக்டான ஒரு மெத்தடாக இருக்கும். மேபி மேனுவல் பார்க்கிங் மோடாக இருந்ததுன்னா மேனுவலாக நீங்கள் கீரை ஏற்றி விடுங்க. எலக்ட்ரானிக் பார்க்கிங்காக இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக யூஸ்வலாகவே வந்து அது பார்க்கிங் மோடுக்கு வந்து உங்களுக்கு போயிடும். ஓகேவா? ரைட். இதுதான் வந்து ஹேண்ட் பிரேக்குக்கும் P மோடுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ என்னில் வச்சா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கியர் பாக்ஸ் வந்து உங்களுக்கு லாக் ஆகாது. நியூட்ரலில் இருக்கும்போது என்ன ஆகும், காரை வந்து நீங்கள் புஷ் பண்ணால் கூட என்ன ஆகும்னா கார் வந்து உங்களுக்கு மூவ் ஆகும். பட் நீங்கள் பார்க்கிங்கில் வச்சுட்டு உங்களால் காரை புஷ் பண்ணி உங்களால் நகட்ட முடியாது. அதனால நியூட்ரலில் வச்சுட்டு ஹேண்ட் பிரேக் போட்டால் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வெறுமனே வீல்ஸை மட்டும் லாக் பண்ணுறதுக்கு ஈக்குவல். ஒரு ஸ்லோப்பில் இருக்கும்போது இந்த ரெண்டையுமே பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆப்ஷனாக வந்து உங்களுக்கு இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வண்டியை வந்து ஒரு டிரைவ் பண்ணி போயிட்டே இருப்போம். நிறைய பேருக்கு வந்து ஒரு கியூரியாசிட்டி இருந்திருக்கும், வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும் போதே கியர் லீவர் வந்து P மோடில் தள்ளிட்டா வண்டி உடனே நின்றுமா, என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரியே ஓடிட்டு இருக்கும் போதே பார்க்கிங் மோடா எலக்ட்ரானிக் பார்க்கிங் வந்து இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. அதை நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வண்டி சடனாக நின்றுமா அப்படிங்கிறதையும் நம்ம டெஸ்ட் பண்ணி சேஃபராக பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வண்டி வந்து ஐடியலாக நிற்குது. நம்ம நிற்கும் போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பார்க்கிங் பிரேக்கை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ பார்க்கிங் பிரேக் வந்து எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத முதல்ல நான் இங்கே காமிச்சிடுறேன். ஒரு எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வந்து நமக்கு எப்படி இங்கே அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து Pன்னு ஒரு பட்டன் இருக்குது. நம்ம யூஸ்வலாக ஹேண்ட் பிரேக் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு லீவர் இருக்கும், மேலே தூக்கணும்னா ஹேண்ட் பிரேக் போடுறோன்னு அர்த்தம், கீழே அமுக்கணும்னா ரிலீஸ் பண்ணுறோன்னு அர்த்தம். அதையே நீங்கள் பட்டனில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹேண்ட் பிரேக்கு இங்கே போட்டிருக்கு, அதனால இங்கே சிம்பிள் வந்து உங்களுக்கு வருது. இப்போ இது நான் ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணணும்னா என்ன சொல்லணும்னா, நம்ம கீழே இறக்கும் இல்லையா, இந்த பட்டன் நீங்கள் அமுக்குனீங்கன்னா கீழே அமுக்குனீங்கன்னா ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் ஆகும். ஆனால் அங்கே ஆக மாட்டேது. என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும், பிரேக்கில் நல்ல காலை வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா Pயை நீங்கள் ரிலீஸ் பண்ணீங்க கீழே அப்படின்னா அங்கே ஹேண்ட் பிரேக் வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் வந்து வண்டி P மோடில் தான் இருக்குது, அதாவது பார்க் மோடில் தான் இருக்குது. அதனால வண்டி வந்து உங்களுக்கு மூவ் ஆகலை. அப்போ பார்க் மோட்னா நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, வண்டி வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கியரில் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அர்த்தம். இப்போ நான் இதை வண்டி என்ன பண்ணுறேன்னா, அப்படி நான் டிரைவ் மோடில் போட்டுட்டு பிரேக்கில் இருந்து நான் காலை எடுக்கிறேன்.
பிரேக்ல இருந்து நான் கால் எடுத்தேன்னா வண்டி வந்து உங்களுக்கு மூவ் ஆகுது. பட் இப்போ இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பார்க்கிங் வந்து நான் எனேபிள் பண்ணுறேன். அங்கே நீங்கள் பார்க்கலாம், இப்போ வண்டி வந்து டிரைவ் மோடில் தான் இருக்குது, ஆனாலும் அங்கே வந்து ஹேண்ட் பிரேக் அப்ளை ஆகிருக்கு. இப்போ நான் பிரேக்லேருந்து காலை எடுத்துட்டேன்னா நீங்கள் பார்க்கலாம் வண்டி மூவ் ஆகலை. ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டேன் அப்படின்னா இமீடியட்டாக அதுவாகவே என்ன பண்ணுதுன்னா பார்க்கிங் பிரேக் ரிலீஸ் பண்ணிவிட்டு வண்டி வந்து உங்களுக்கு மூவ் ஆகுது. ஓகே, அப்போ இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி பவர்டு பார்க்கிங் பிரேக் இருக்கிற இடத்துல நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இந்த ஹேண்ட் பிரேக் உங்களுக்கு பார்க்கிங் பிரேக் ரிலீஸ் ஆகிக்கும். ஓகே ரைட். இப்போது வண்டி வந்து டிரைவ் மோடில் தான் இப்போ போயிட்டே இருக்குது. டிரைவ் மோடில் போயிட்டு இருக்கும்போது இந்த பார்க்கிங் மோடுக்கு சேஞ்ச் பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிற டெமோ வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். இது வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு புரியணுங்கிறக்காக ஒரு எஜுகேஷனல் வீடியோ தான் இது. இதை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் காரில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது. நம்ம வந்து ரொம்ப ஸ்லோ ஸ்பீடில் தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வெஹிக்கிள் வந்து ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து இப்போ போயிட்டுருக்கு. இப்போ வண்டி வந்து டி மோடில் தான் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், அப்படியே கியர் நாபை பீல போட்டு லாக் பண்ணுறேன். என்ன ஆகுது பாருங்கள், என்னால் ஆக்சிலேட்டர் கொடுத்தா வண்டி வந்து மூவே ஆகலை, ஜஸ்ட்டு ஒரு ஃப்ரீ வீலாக போயிட்டே இருக்குது. பட் ஒரு பர்டிகுலர் டைம் ஸ்பீடு நல்லாவே ரெடியூஸ் ஆன உடனே பார்க்கலாம் நீங்கள் ஒரு பார்க்கிங் பிரேக் வந்து சடனாக வந்து உங்களுக்கு அப்ளை ஆகிறத நீங்கள் நல்லாவே பார்க்க முடியும். இப்போ நல்லாவே வண்டி வந்து நீங்கள் பார்க்கலாம் ஸ்லோவாயிருச்சு பார்த்தீங்களா, டக்குன்னு வந்து இடித்து அப்படியே நின்றுச்சு. அப்போது பிலோ 10 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு வந்து இந்த பார்க்கிங் பிரேக்கில் இருந்திருந்தது அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக இடிச்சு அப்படியே நிற்குது. அதர்வைஸ் ஆக்சிலேட்டர் மட்டும் கட் ஆகுது, வண்டி வந்து ஃப்ரீ வீலில் மட்டும் மூவ் ஆகிட்டே இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பயப்பட தேவையில்லை அப்படின்னா, நான் ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்கேன், நான் வந்து ஒரு 50-60 இப்போ நம்ம வந்து போயிட்டே இருக்கோம், டீல தான் இருக்கோம். இப்படி போயிட்டு இருக்கும்போது பீ போட்டுட்டா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து உங்களுக்கு தேவையில்லை. ஆக்சிலேட்டர் மட்டும் வந்து உங்களுக்கு கட் ஆயிரும், சடனாக கார் நின்றுமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து உங்களுக்கு வேண்டாம். சரியா? இப்போ உங்கள் குழந்தைங்க வந்து டக்குன்னு பீல போட்டாங்கன்னா என்ன ஆகுமோங்கிற பயப்பட வந்து நீங்கள் தேவையில்லை. வண்டி ஆக்சிலேட்டர் மட்டும் உங்களால் கொடுக்க முடியாது. இப்போ அடுத்த டெஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே இருக்கிற இந்த பீ இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இப்போ வண்டி டிரைவ் மோடில் வண்டி போயிட்டே இருக்குது, முன்னாடி நீங்கள் பார்க்குறீங்க, அப்படியே நம்ம ஹேண்ட் பிரேக் அமுக்கிட்டா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கலாம். அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வண்டி வந்து ஒரு 25 வந்து போயிட்டுருக்கு. ஹசார்டஸ் நான் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டக்குன்னு ஒரு பார்க் பிரேக்கை அமுக்கி விட்டுறேன். அதாவது நம்ம அமுக்கணும்னா என்ன பண்ணணும், மேலே தூக்கணும், தெரியுதா, இண்டிகேட்டர் கொடுக்குதா, ஒரு வார்னிங் மட்டும் வந்து கொடுத்துட்டு உங்களுக்கு அந்த ஹேண்ட் பிரேக்கு இம்ப்ளிமெண்ட்டே ஆகலை. சரியா? அகைன் நான் பண்ணி காமிக்கிறேன். வண்டி நல்லாவே ஸ்பீடாக தான் போயிட்டுருக்கு. பார்க்கிங் பிரேக் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ரைட். ஸோ என்ன வந்துச்சு, ஜஸ்ட் ஒரு வார்னிங் மட்டும் வருது, பட் பார்க் பிரேக் வந்து உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகலை. ஸோ இதில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம வந்து பயப்பட தேவையில்லை. இந்த மாதிரி நமக்கு தெரியாமல் இதெல்லாம் நடந்துருச்சுன்னா என்ன ஆகுமோ ஆட்டோமேட்டிக் கியர் இருக்கிற ஒரு காரில் அப்படின்னு சொல்லி நீங்கள் பயப்பட தேவையில்லை. இந்த எல்லா சேஃப்டி விஷயங்களுமே வந்து காரில் வந்து டேக் கேர் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் அதுக்காக நான் இதை ட்ரை பண்ணுங்க நான் சொல்ல வரல. பட் எமர்ஜென்சியாக தெரியாமல் இப்படி நடந்துட்டா கூட நீங்கள் எதுவுமே வந்து உங்களுக்கு ஒரி பண்ண வேண்டாம். ஹோப் இந்த வீடியோ இந்த ஆட்டோமேட்டிக் பவர்ட் பார்க்கிங்னா பார்க்கிங் பிரேக்னா என்ன, இந்த பி மோட்னா என்ன, டிரைவ் மோட்னா என்ன, நம்ம டிரைவில் இருக்கும்போது பி மோட் போட்டால் என்ன ஆகும், டிரைவில் இருக்கும்போது இந்த பவர் பிரேக்கிங் அமுக்கிட்டா என்ன ஆகும், இதெல்லாமே வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வேற ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.